நம்ம காடையை பொரிக்க போறோம். அந்த காடை பொரிக்கிறதுக்கு சீஞ்சட்டியில குழம்போல எல்லாம் தண்ணி விட்டு பொரிக்க கூடாது. தோசைக்கல் கொஞ்சம் பெரிய தோசைக்கல்லா இருந்தா 3 நேரத்தையும் ஒன்னோட போட்டு பொரிச்சிக்கலாம். என்கிட்ட சின்ன தோசைக்கல் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் தேங்காய் விட்டுக்கிட்டே, தேங்காய் விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு மசாலா பரட்டி வச்சிருக்கோம்ல காடை, இப்படி கால் எல்லாம் விரிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்படி வச்சு அப்படியே போட்டு பொரிக்கணும். அந்த அப்படியே தோசைக்கல்ல என்ன செய்யணும்னா கமத்தி போட்டு உட்கார வச்சிடணும். உட்கார வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். இது நீ பொரியட்டு சரியா? கேஸ் வேற காலி ஆயிரும் போல இருக்கு நண்பர்களே. தட்டுப்பாடு வேற சொல்லியாவ, தீந்தா கிடைச்சுமோ என்னதோ. இந்த சமையல் நம்ம வீட்டுல என்ன பண்றோமோ அதை தான் நம்ம வீடியோவா எடுத்து போடுறோம் சரியா? சமையல் குறிப்புகள் அப்படின்னு சொல்லி நான் ஐடியா வச்சுட்டு வீடியோ போடல. லைஃப் ஸ்டைல், என்னோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக சமைக்கட்டு, பிள்ளைங்க, மாப்பிள்ளை, வீடை சுற்றி தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் வீட்டில் சமைக்கிறது அப்படிங்கிறத சமையல் அரபிலாகு. அப்புறமா எங்கேயாவது போனால் வந்தால் அந்த மாதிரி தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சமையல்லையுமே கொஞ்சம் குறைபாடெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நமக்கு என்ன வருதோ அதை தானே செய்ய முடியும் சொல்லுங்க, இப்படிதானா? ஏதோ என்னால் முடிஞ்சது. எப்படி ஒரு ஆள் உட்கார்ந்துருக்க மாதிரியே தெரியுதா இந்த காடையை பார்க்கும்போது? பாருங்க, இதுதான் சமைக்கிறதுல சமைக்கிறவங்களோட யதார்த்தம். சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாம் அங்கங்கேயே கிடக்கும். நம்ம நின்று நின்று சமையலாம் முடிப்போம். கேட்டா என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன கஷ்டம், நீ வீட்டுல சும்மாதானே இருந்த. சும்மா இருக்கவங்க சும்மா இருக்கேன்னு சொல்றவங்களாம் ஒரு நாள் இந்த சமையக்கட்டுல வேலை செய்ய விட நான் நண்பர்களே. விறுவிறுக்க கஷ்டப்பட வச்சு அவன் கேட்குங்க. சரி, ஓகே, காடை பொரிச்சாச்சு.